நம் உடலில் உள்ள மொத்த கழிவுகளும் வெளியேறினால்தான் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். காலை எழுந்தவுடன் பல் துலக்குவதற்கு முன் வாய் கொப்பளித்துவிட்டு குறைந்தது 2 டம்ளர் தண்ணீர் வெறும் வயிற்றில் தினமும் குடித்துவிட்டு வாருங்கள். சிறிது நேரம் கழித்து மலம் ஈஸியாக வெளியேறும். ஒரு செம்பு தண்ணீர் குடித்தால் இன்னும் நல்லது. 2 மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் சேர்ந்தது போல் 3 நாட்கள் விடுமுறை வரும்போது இதனை செய்யுங்கள். சிறிய ஸ்பூன் விளக்கெண்ணெயை ஒரு சிறிய டம்ளர் தண்ணீரில் கலந்து குடியுங்கள். குழந்தைகளுக்கு 1 ஸ்பூன், பெரியவர்கள் 2 ஸ்பூன் கலந்து கொடுங்கள். அதேபோல் மாதத்திற்கு இருமுறை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வேப்பெண்ணெயை குழந்தைகளுக்கு 1 ஸ்பூன், பெரியவர்கள் 2 ஸ்பூன் கொடுங்கள். மாதத்திற்கு ஒரு முறை விளக்கெண்ணெய் குடிப்பதால் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறும். மாதத்திற்கு இருமுறை வேப்பெண்ணெயை குடிப்பதால் உடலில் உள்ள பூச்சிகள் வெளியேறும். 10 வேப்பிலைகள் மற்றும் ஒரு சிறிய ஸ்பூன் மஞ்சள் கிழங்கு சேர்த்து அரைத்து குடிக்கலாம். அப்படியே குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் வீட்டில் உள்ள அனைவரும் இதை குடிக்கலாம். இவ்வாறு குடிப்பதால் உடலும் வயிறும் சுத்தமாகும். தினமும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்க வேண்டும். 10 வயதிற்கு மேல் வாரத்தில் ஒரு முறை கை, கால், முகம், தலையில் நல்ல எண்ணெய் தேய்த்து குறைந்தது 10 நிமிடம் கழித்து குளிக்கச் செல்லுங்கள். இவ்வாறு செய்வதால் உடல் சூடு குறையும். இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தேவைப்பட்டால் கமெண்டில் பதிவு செய்யவும்.